வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசா போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் இஸ்ரேலின் உயர்மட்ட ராணுவ தளபதி தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். இது 2023ஆம் ஆண்டு ஹமாஸ் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தொடங்கிய போரில் காசாவில் ஹமாஸுடன் இஸ்ரேல் செய்துள்ள பலவீனமான போர் நிறுத்தத்தின் தொடக்க நாள்களில் வந்துள்ளது. இஸ்ரேலின் உயர்மட்ட ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஹெர்சி ஹிலேவியின் ராஜினாமா பல்வேறு ஊகங்களை எழுப்பியுள்ளது. அதில் முக்கியமானது போர் நிறுத்தம் மார்ச் மாதத்துடன் முறிந்துவிடும் என்பதுதான். இஸ்ரேலின் உயர்மட்ட ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஹெர்சி ஹிலேவி எதற்காக ராஜினாமா செய்கிறார்? இஸ்ரேலிய ராணுவம் எனது கட்டளை தளத்தின் கீழ் அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலிய பொதுமக்களை பாதுகாப்பதில் தோல்வியடைந்தது என்று லெப்டினன்ட் ஜெனரல் ஹெர்சி ஹிலேவி பிரதமர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சருக்கு அதிகாரப்பூர்வ ராஜினாமா கடிதத்தில் எழுதினார். ஹமாஸ் தனது தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக்கொண்டே அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதல் நடந்தது 2023ஆம் ஆண்டு. அதற்கு இப்போது 2025ஆம் ஆண்டில் ராஜினாமா செய்கிறாரா? நிச்சயம் இதன் பின்னணியில் வேறு காரணங்களும் உள்ளன. அவர் எழுதிய ராஜினாமா கடிதத்தில் இந்த அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த தாக்குதலை தடுக்க தவறிய பயங்கரமான தோல்வியில் எனது பொறுப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் என்னை வேட்டையாடுகிறது. என் வாழ்நாள் முழுவதும் அது என்னை தொடரும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஹிலேவி கடந்த 15 மாதங்களாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் பிரதான தளபதியாக இருந்தார். இது காசா பகுதியில் தொடங்கி லெபனானில் இஸ்ரேலிய ராணுவ தரை தாக்குதல் மற்றும் சிரியா, ஏமன், ஈராக் போன்ற நாடுகளில் போர் உட்பட மேலும் 6 முனைகளில் பரவி மேற்கு கரை மற்றும் ஈரான் வரை சென்றது. ஈரானிய சுப்ரீம் தலைவர் அலி கமேனி எங்கெல்லாம் முயற்சிக்க முடியுமோ அங்கெல்லாம் முயற்சித்துவிட்டு இப்போது வயதான காலத்தில் நிலத்தடியே வாழ்கிறார். ஆனால் அக்டோபர் 7 தாக்குதல்களில் 3000க்கும் மேற்பட்ட ஹமாஸ் தலைமையிலான இயக்கத்தினர் இஸ்ரேலின் ஒரு காலத்தில் பெருமைப்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறிய எல்லையில் ஓடினார்கள். ஓடியவர்களில் பாலஸ்தீனிய இயக்கத்தினரில் சுமார் 1200 பேர் கொல்லப்பட்டனர். மீதி பேர் 250 பேரை பணிய கைதிகளாக காசாவுக்கு இழுத்து கொண்டு ஓடினார்கள். உயிரிழந்த உடல்களையும் தூக்கி கொண்டு சென்றனர். நாகரீக மனிதர்களால் இந்த கற்கால நடவடிக்கை அதிர்ச்சியுடன் பார்க்கப்பட்டது. பல நாடுகளில் மக்கள் மத அடையாளங்களுள்ள நபர்களை பார்த்து பீதியடைந்து விலகி ஓடினார்கள். இந்த செய்கையை பல மனிதநேயமுள்ள இஸ்லாமியர்கள் கண்டித்துள்ளனர். இஸ்லாம் ஒரு அமைதி மார்க்கம் என்று கூறிய இஸ்லாமியர்கள் இதை வெளிப்படையாக கண்டித்துள்ளனர். அதே நேரத்தில் இது இஸ்ரேலில் ஒரு தேசிய கணக்கீட்டை தூண்டியது. இஸ்ரேலின் இராணுவ மற்றும் உளவுத்துறை திறன்களின் உண்மைகள் பற்றிய கேள்விகளை எழுப்பியது. போர் இழுத்துச் செல்லும் போது இஸ்ரேலின் பாதுகாப்பு மற்றும் அரசியல் தலைவர்களிடமிருந்து பொறுப்பு கூறல் கோரிக்கை பலத்தது. அக்டோபர் 7ஆம் தேதி தீவிரவாத நடவடிக்கைகளை தடுக்காத தோல்விக்கு பகிரங்கமாக பொறுப்பேற்காத பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு அந்த காலை நிகழ்வுகள் பற்றிய எந்த ஒரு விசாரணையையும் முன்னெடுக்கவில்லை. ஈரானிய உத்தரவில் ஹமாஸ் செய்த அந்த படுகொலை மற்றும் கைக்குழந்தை, முதியோர், பெண்கள், சிறுவர்கள் மற்றும் உயிரிழந்த உடல்களை தூக்கி கொண்டு ஓடிய நபர்களின் சம்பவத்தின் பின் காசா போர் தொடங்கியது. அப்படியான ஆட்கள் தமது நாட்டுக்குள் வரப்போகிறார்கள் என்பதை உளவு தகவல்கள் மூலம் தடுத்து நிறுத்தாமல் போனதற்காகவே இஸ்ரேலிய ராணுவ தளபதி இப்போது பதவி விலகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஹிலேவியுடனான தொலைபேசி அழைப்பில் பிரதமர் வெளியேறும் ராணுவ தளபதியின் பல ஆண்டு சேவை மற்றும் கடந்த 15 மாத போரில் அவரது ராணுவ சாதனைகளுக்கு நன்றி தெரிவித்தார் என்று நேதன்யாகுவின் அலுவலகம் செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் நாட்களில் இருவரும் சந்திப்பார்கள் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஹிலேவியின் ராஜினாமாவை நேதன்யாகு தனது சொந்த அரசியல் வாழ்க்கையை காப்பாற்ற பயன்படுத்துவார் என்று சில ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பின்னர் நேதன்யாகு உயர்மட்ட ராணுவ படையை மாற்றுவதற்கான நீண்டகால உக்தியை தொடங்கினார். இது ஒரு ராணுவ தோல்வி, அரசியல் அல்ல என்பது அதிகாரப்பூர்வ கதை என்பதை உறுதிப்படுத்த ஹீப்ரூ பல்கலைக்கழகத்தின் அரசியல் விஞ்ஞானி கெயில் தால்ஷீர் கூறினார். இவர் அரசியல் மற்றும் ராணுவ தலைமைகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளை நன்கு அறிந்தவர். இஸ்ரேலிய எதிர்க்கட்சி தலைவர் யாயிர் லபீட் இப்போது மீதமுள்ளவர்களில் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதில் பிரதமர் மற்றும் அவரது முழு பேரழிவு அரசாங்கமும் அடங்கும் என்று பதிவிட்டுள்ளார். ஹிலேவியின் ராஜினாமாவை தொடர்ந்து காசா பகுதியை கண்காணிக்கும் இஸ்ரேலிய ராணுவத்தின் தெற்கு கட்டளை தலைவர் மேஜர் ஜெனரல் யாரோன் ஃபிங்கல்மேன் தமது ராஜினாமாவை அறிவித்தார். ஒரு விதத்தில் சொன்னால் கடந்த மாதம் முதல் ஹிலேவியின் ராஜினாமா எதிர்பார்க்கப்பட்டது. பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அக்டோபர் 7ஆம் தேதி தனது உள் விசாரணையில் IDFின் அனைத்து கண்டுபிடிப்புகளையும் ராணுவ தலைவர் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஒரு அறிக்கையில் அறிவித்தார். விசாரணை முடிந்ததும் பதவி விலகப் போவதாக ராணுவ தளபதி முன்பு கூறியிருந்தார். ஆனால் முன்னாள் இஸ்ரேலிய அதிகாரிகள் அவர் பதவியில் இருந்து வெளியேறுவது முழு இஸ்ரேலிய பாதுகாப்பு ஸ்தாபனம் முழுவதும் ஒரு திகில் விளைவை ஏற்படுத்தும் என்று கூறினர்.
அவர்கள் நேதன்யாகுவின் அரசியல் இலக்குகள் மற்றும் காசாவில் போருக்கான அவரது மூலோபாயத்துடன் ஒத்துப்போகவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். இஸ்ரேலின் உள்நாட்டு உளவுத்துறை ஷின்பேட்டின் தலைவர் ரோனென்பார் வெளியேறும் வரிசையில் அடுத்ததாக இருப்பதாக கூறுகிறார்கள். ஹெலேவி தனது ராஜினாமா கடிதத்தில் தனது அறிவிப்பின் நேரம் காசாவில் போர் நிறுத்தத்தின் ஆரம்ப கட்டத்தில் தொடக்கத்துடன் தொடர்புடையது என்று கூறினார். ஞாயிற்றுக்கிழமை மாலை 90 பாலஸ்தீனிய கைதிகளுக்கு ஈடாக 3 பெண் இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுவித்தது. காசாவுடனான போர் நிறுத்தத்தின் 6 வார கட்டத்தில் கடைசி நாளான மார்ச் 6ஆம் தேதி அவர் வெளியேறுவார் என்று அவர் கூறினார். போர் நிறுத்தத்தின் 2வது கட்டம் நடக்காது என்பது அவருக்கு தெரிந்தாலும் அது நடக்க தாம் தடையாக இருக்க வேண்டாம் என்பதற்காக அவர் வெளியேறுகிறார்கள் என்று முன்னாள் அதிகாரி கூறினார். 2வது கட்டத்தில் நீங்கள் என்னை மீண்டும் போர் புரிய வைக்க மாட்டீர்கள் என்று அவர் கூறுகிறார். ஹெலேவிக்கு பதிலாக எந்தெந்த பாதுகாப்பு தலைவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் அல்லது அவருக்கு பதிலாக எந்த பாதுகாப்பு தலைவர்கள் கருதப்படுகிறார்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை. நேதன்யாகுவின் போர் மூலோபாயத்தை விமர்சிப்பவர்கள் மத்தியில் ஆழ்ந்த கவலை உள்ளது. நவம்பரில் நேதன்யாகு தனது பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் காலண்டை பதவி நீக்கம் செய்தார். நேதன்யாகு ஜோவ் காலண்டிற்கு பதிலாக குறைந்தபட்ச இராணுவ அனுபவமுள்ள விசுவாசியான காட்ஸை நியமித்தார். காசா போரில் இப்படி இஸ்ரேலிய அரசியல் புகுந்து விளையாடுகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்தம் ஒப்பந்தம் முழுமையடையுமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது.